பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சூப்பரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை தொகுத்து வழங்குவது கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் KCC ஃபேமிலி. இந்நிகழ்ச்சியினை மேலும் சிறப்பிக்க வந்துள்ள நம் மதிப்பிற்குரிய சொரிமுத்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். போட்டி ஆரம்பிக்கலாமா? போட்டியாளர்கள் அனைவரும் தயாராக இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? யாரு இவளா? என் அக்கா. இவளை என் அக்கான்லாம் சொல்லாதீங்க. சரி, இதுல யாரு நெட்டவெள்ளி, யாரு குட்டவெள்ளி? என் பேரு தாங்க நெட்டவெள்ளி. உங்க பேரு நெட்டவெளினா அப்ப அவங்க பேரு குட்டவெளியா தான் இருக்கும். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா இருந்துகிட்டு ஏன் ஆப்போசிட் டீம்ல இருந்து போட்டி போட போறீங்க? இங்கே பேரு, நான் வந்தோடனே சொல்லிட்டேன், அவ என் அக்காவே இல்ல, இவளும் என் தங்கச்சி இல்ல. சும்மா சும்மா எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்ற வேலை வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரி, அது என்னமோ உங்க குடும்ப பிரச்சனை, அது எனக்கு தேவையில்லை. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் தயாரா இருக்க சொல்லுங்க. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வரட்டுமா? கப்பை ஜெயிச்சுட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். யாரு கப்பை ஜெயிக்க போறதுன்னு பாப்போண்டி. போட்டி ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் போல. ஜெயிக்க போறது இந்த நெட்டவெள்ளியா இல்ல குட்டவெள்ளியாங்கிறது இந்த போட்டியோட முடிவுல பாக்கலாம். என்னாடி நெட்டவெள்ளி, உன்னைய நம்பி உன் தங்கச்சியை எதிர்த்துக்கிட்டு உன் கூட்டத்துக்கு வந்துட்டான், ஜெயிச்சிருவோமா? அதானே. இல்ல போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி அசிங்கப்படுத்திருவியா? நீங்க 2 பேரும் என்ன அசிங்கப்படுத்தாம இருந்தா பத்தாதா? கவலைப்படாதீங்க பத்திரகாளி அக்கா, நம்பிக்கை அதானே எல்லாம். என்னமோ சொல்ற, சரி பாப்போம். ஐயோ, எம்மா மாடு வந்துருச்சுமா. அங்க என்னம்மா பேச்சு? ஐயோ பத்திராளி அக்கா, மாடு. ஐயோ மாடு. லட்சுமி, என்னடி வாய பொழந்துக்கிட்டு நிக்கிற? மாட்டை புடி லட்சுமி. மாட்டை புடினா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பத்ராளி அக்கா, என்ன ஆச்சு? ஏண்டி மாட்டை புடின்னு சொன்னீங்களே, இங்க ஒருத்தி குப்பரை விழுந்து கிடக்காளே, அவளை தூக்கணும்னு யாருக்காச்சும் தோணுச்சா? மன்னிச்சிருங்க பத்ராளி அக்கா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. இனிமே என்ன ஆகணும்னு கேக்குறேன். ஏண்டி மாடு வந்து ஏறி மிதிக்கிற வரைக்கும் மாடி பாத்துக்கிட்டு நிப்பீங்க? நான் தான் சொன்னனே பத்ராளி அக்கா, மாடுன்னு. மாடு பின்னாடி நிக்குதுன்னு சொன்னியாடி? நானும் அப்பத்துல இருந்து மாடுங்கிற மாட்டை கவனிக்காம நின்னு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். நீங்க எல்லாம் விளையாட வந்தீங்களா இல்ல கதை பேச வந்தீங்களா? கதை பேசுறதா இருந்தா வீட்டுல இருந்து கதை பேச வேண்டியதுதானமா? இப்ப என்னதான் ஆச்சு? உன்னால விளையாட முடியுமா இல்ல ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டுமா? என்னது ஆம்புலன்ஸா? என்னத்துக்கு? என்ன அடக்கம் பண்றதுக்கா? யோ போயா, நான் நல்லா தாயா இருக்கேன். இனிமேலாச்சும் கவனமா ஒழுங்கா விளையாடி தோல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னத்த விளையாண்டியோ? அதான் நீ விளையாண்ட லட்சணத்தை பார்த்தோமே. அவன் கிடக்குறான். சரி ஏந்திரிங்க பத்ராளி அக்கா. ஏந்திரிங்கன்னா எங்க இருந்து எழுந்திருக்கிறது? தூக்கி விடுங்கடி. பாத்து ஏற்கனவே உள்ள எத்தனை எலும்பு நொறுங்குனுச்சுன்னு தெரியல, கீழே போட்டுறாதீங்கடி. ஏன் பத்ராளி அக்கா, எப்படியும் ஒரு கவலை சாப்பிடுவீங்களோ? ஏண்டி எப்படி சொல்ற? அது ஒண்ணுமில்ல பத்ராளி அக்கா, உங்களை தூக்கும் போது ஒரு மூட்டையை தூக்கின மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதுவோ மறுபடியும் கதை பேச ஆரம்பிச்சிருச்சோல. எம்மா மாடு. என்னது மாடா? எங்க? ஐயோ! தொட்ட சொருகிருவன் என்ற டயலாக் போல் வீரரை பறக்க விட்ட காலை. மாட்டோட ஓனர் வந்து பரிசு வாங்கிட்டு போங்கப்பா. நம்ம மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சிங்கமுத்து காலைக்கு ஒரு பெரிய அண்டா. மதிப்பிற்குரிய சொரிமுத்து ஐயா அவர்கள் மாட்டின் உரிமையாளருக்கு பரிசினை வழங்குவார். மாட்டை ரொம்ப நல்ல வளர்த்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். மாட்டை பிடிக்க சொன்னா ஆளாளுக்கு ஓடி போய் கம்பிய பிடிச்சிட்டு தொங்குறீங்க, வெக்கமா இல்ல? அது யாரு அங்க மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பாக்குறது? ஏமா எழுந்திரிமா. எழுந்திரிச்சு போய் ஓரமா படுத்து தூங்கு, அதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு. எப்பா யாருப்பா அங்க? அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் ஓரமா போடுங்கப்பா. மாடு போயிருச்சா லட்சுமி? போயிருச்சு பத்ராளி அக்கா. நல்ல வேலை போயிருச்சு, இல்ல குத்தி கிழிச்சு சிறுகுடல் தனியா பெருகுடல் தனியா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்திருக்கும். ஏம்மா பிரிச்சு எடுக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல அந்த புள்ளைய தூக்கி ஓரமா போடுங்கம்மா. நான் பேசினது அவ்வளோ சத்தமாவா கேக்குது? மதுரை மாவட்டத்துக்கே கேட்டிருக்கோம். அந்த புள்ளைய தூக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா. அடுத்ததாக களமிறங்க போறது நம்ம குட்டவெள்ளி டீம்.
அதனால சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா ஆரம்பிப்போம். கடவுளே, எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிரு சாமி, இந்த நெட்டவழியை எப்படியாவது தோக்க வச்சிரு சாமி. என்ன ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் இந்த அத்தை எழுந்திருக்கவே இல்ல. குட்டவளியத்தை, குட்டவளியத்தை. அடி பாவி அத்தை, தூங்கிட்டியா? உனக்கு அந்த நெட்டவளியத்தையே தேவலாம் போல. எப்பா தம்பி, என்னப்பா ஆச்சு? தூங்கிட்டாங்க. என்னது தூங்கிருச்சா? அக்கா என்னன்னா மாட்டை பார்த்து பயந்து ஓடுது, தங்கச்சி என்னன்னா தூங்குது. எப்பா தம்பி, அதை எழுப்புப்பா, எங்க நேரத்தையும் வீணடிக்காதீங்கப்பா. குட்டவளியத்தை, எத்தை, குட்டவளியத்தை. ஐயையோ, மாடு முட்டிருச்சு. வணங்கிரும். குட்டவளியத்தை, முதல்ல கண்ணை முழிச்சு பாருத்த, இன்னும் மாடே வரலையா, அதுக்குள்ளேயும் மாடு முட்டிருச்சா? உங்களை நம்பி நெட்டவளியத்தை கிட்ட சவால் வேற விட்டுட்டு வந்தேன், எல்லாம் போச்சு. கடைசியில எங்க மூஞ்சில நல்லா கரிய பூச போறீங்க. ஓ, மாடு இன்னும் வரலையா? மன்னிச்சுக்க சுபினு, சாமி கும்பிட்டானா அப்படியே படுத்திருக்கவும் தூக்கம் வந்துருச்சு, அதான் தூங்கிட்டேன். நல்லா தூங்குனீங்க. முதல்ல மாட்டை பிடிக்கிற வழிய பாருங்க அத்தை. ஆஹா, மாடுனா இது மாடியா? கொம்பு வச்ச சிங்கம். ஆத்தடி, இது என்ன இத்தா பெரிய மாடா இருக்கு? குட்டவளியத்தை, வந்து மாட்டை பிடித்த, மாட்டை பிடித்த. மாட்டை புடியா? இத்தா பெரிய மாட்டை எங்க இருந்துடா பிடிக்கிறது? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, இது வரைக்கும் நடந்து போட்டியில இந்த பையன் ஒருத்தன் தான்ப்பா மாட்டை அடக்கியிருக்கான். போதும் போதும், விட்டுருங்க விட்டுருங்க. குட்டவளியத்தை, உங்களை மாட்டை பிடிக்க சொன்னதுக்கு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்க. என்னமோ பெரிய வீராங்கனை மாதிரி டயலாக் எல்லாம் விட்டீங்க. அட, என்ன சுபினி இப்படி சொல்லிட்ட? நீ மாட்டை பிடிக்கணும்னு தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுக்குற மகர கட்டைய பாரு. குட்டவெள்ளி டீம் சுபின் வந்து பரிசை வாங்கிட்டு போங்க. மாட்டை பயங்கரமா அடக்குனதுக்காக உனக்கான பரிசு ஆட்டுக்கல். என்னது ஆட்டுக்கல்லா? யோ, அப்படினா என்னன்னு கூட எனக்கு தெரியாதையா. இதோ உன் கண்ணு முன்னாடியே இருக்கு பாருப்பா, இது பேரு தான் ஆட்டுக்கல். என்னது இது ஆட்டுக்கல்லா? என்னமோ கருங்கல் மாதிரி இருக்கு, இது போய் ஆட்டுக்கல்லுங்கற? இத எங்க பாட்டி வீட்ல பாத்துர்க்கேன். எங்க பாட்டி இத வச்சு தான் மாவாட்டும். ஏயா ஐயோ, இத வச்சிட்டு நான் என்னையா பண்றது? நான் எங்கயா போய் மாவாட்ட போறேன்? அது மட்டும் இல்லாம அவ மிக்ஸி கிரைண்டர்னு போய்கிட்டு இருக்க, நீ என்னையா இந்த கல்ல கொண்டாந்து இங்க வச்சிருக்க? அப்படி சொல்லாத தம்பி, இந்த கல்லு தான் நம்ம பாரம்பரிய கல். அந்த காலத்துல எல்லாம் இதுலதான் மாவாட்டுவாங்க. இதுல மாவாட்டி சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்க புரியுது இதோட அருமை? மிக்ஸி கிரைண்டர்னு அரைச்சி உடம்பதான் கெடுத்துக்கிறாங்க. எல்லாம் சரி, இத எப்படியா நான் தூக்கிட்டு போவேன்? இத தூக்குறதுக்கே 4 பேர் வேணும் போலயே. அதுக்காக தான் தம்பி நான் கையில கொடுக்காம கீழேயே வச்சுட்டேன். எப்படியாவது தூக்கி தலையில வச்சுட்டு போயிரு. அட பாவிங்களா, கஷ்டப்பட்டு ஒரு மாட்டை அடக்குனதுக்கு நல்லா பரிசு கொடுக்குறீங்கடா. இது இங்கேயே இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெருந்தன்மையான மனசுப்பா தம்பி உனக்கு. குடுக்கிற பரிசை வேண்டான்னு சொல்ல யாருக்கு மனசு வரும்? உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிறனாலதான் இன்னும் நம்ம நாட்டுல மழை பெய்யுது. ஹலோ, இங்க இருக்கட்டும்னா நான் சொன்னேன், நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லல. இத இப்ப யாரு தூக்கிட்டு போறது? நீங்களா வந்து தூக்கிட்டு வந்து தர போறீங்க? இத இப்படியே ஓரமா வைங்க, நான் வேற யாராவது ஆளை விட்டு தூக்கிட்டு போக சொல்றேன். ஆனா நீங்க இப்படி கஞ்சத்தனமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. குடுக்கிறது ஆட்டுக்கல்லு, அதையும் எப்படா குடுப்பாங்கன்னு பாக்குறது. என்னடா சுபினு, பரிசு வாங்கிட்டியா? ஆமா, அதெல்லாம் ஒரு பரிசு. வாங்கியாச்சு வாங்கியாச்சு. அங்க பாருங்க, மாடு வருது. மாட்டை பிடிக்கிற வழிய பாருங்க. சீக்கிரம் வாடா சுபினு, சீக்கிரம் வந்து மாட்டை புடி. ஆமா, என்னத்தை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? இப்ப ஆட்டுக்கல்ல கொடுத்தாங்க, அடுத்து அம்மிகல்ல கொடுப்பாங்க. போங்க போங்க, வரேன் வரேன். ஏய் மாடு, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். என் கையில நீ மாட்டுனடி. என்ன அது, நம்மலாம் இங்க நிக்கிறோம், மாடு எங்கேயோ போகுது. மாடுனா அப்படிதான் போகும், நம்ம தான் ஓடி போய் பிடிக்கணும். நின்ன இடத்துக்கு மாடு வருமா? என்னடா நடக்குது இங்க? நல்லா தானே வந்துச்சு, இவ்வளவு வேகமா ஓடி போய் டபக்குன்னு படுத்துருச்சு. நாங்க போவோம், இல்லைன்னா இங்கேயே பாய விரிச்சு போட்டு படுப்போம். சரி மக்களே, இதோட அடுத்த பாட்டை நாளைக்கு பார்ப்போம். நாங்க கிளம்புறோம். நாளைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறோம். வரட்டுமா மக்களே? பாய் பாய்.